இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு வாரத்துக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹெல்த்தியாகவும் பண்ணுற மாதிரியான ரெசிபீஸை தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மல்லி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மல்லி இலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 வெள்ளை பூண்டு பல்லும், காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் பச்சை மிளகாயும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த மல்லி சாதம் இருக்கும். ஒரு பச்சை மிளகாயோட காரமே கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பேன்லேயோ இல்லை கடாயிலையோ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா வெரைட்டி ரைஸ்க்கெலாம் இந்த மாதிரி பருப்புலாம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அது ப்ளைனாக இருக்கிறதுனால இது மாதிரி விருப்பமான பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக முந்திரி அது மாதிரி சேர்த்துருக்கேன். நிலக்கடலையும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஏற்கனவே ஒரு பச்சை மிளகா சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். இப்போ இது லைட்டாக தாளிக்கும் போது ஒரு வரமிளகாயை கிள்ளி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் மிதமான தீயில் கொஞ்சம் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த அரைச்ச அந்த மல்லி இலை விழுதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, ஏற்கனவே சாதத்தில் நான் உப்பு சேர்க்கறதுனால இந்த தொக்குக்கு கொஞ்சமாக தான் நான் உப்பு சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக எண்ணெய் பிரிகிற அளவுக்கு மிதமான தீயில் இந்த மல்லி இலையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இதை வதக்காமல் அப்படியே பச்சையாக அரைச்சதுனால கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு அந்த கலர் மாறாமல் பச்சையிலேயே கொஞ்சம் எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு இந்த அளவுக்கு திக்காக மாறணும். தண்ணியாக அரைச்சதுனால கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாகிற மாதிரி வச்சுட்டு நல்ல சாதம் வடித்த சாதம் சரி இல்லை குக்கர் சாதம்னாலும் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இந்த மல்லி இலையோட தொக்கு ரெடியானதும் சாதத்தையும் சேர்த்துட்டு வெரைட்டி ரைஸ்க்கு புளிப்பு காரம் அது மாதிரி இருந்தால் தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 1/2 லெமனை மட்டும் லைட்டாக பிழிஞ்சிட்டு சாதத்தை அந்த மல்லி இலை தொக்கோடு சேர்த்து அப்படி பரட்டி எடுத்தோன்னா ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான மல்லி இலை சாதம் வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். அந்த சாதம் வைக்கிறதுக்கான நேரம் மட்டும்தான். இந்த சாதம் உடனே செஞ்சிடலாம். ரெண்டாவதாக கருவேப்பிலை சாதம். இதுவுமே அதே மாதிரி தான், ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். கருவேப்பிலை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லஞ்சில் நம்ம பேக் பண்ணி கொடுக்கும்போது மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு தான் வருவாங்க. இந்த கருவேப்பிலை சாதத்துக்கு ஒரு பொடி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது ரெண்டுத்தையும் நல்ல மிதமான தீயில் லைட்டாக ப்ரௌன் கலர் வர மாதிரி வறுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இந்த மாதிரி நம்ம மசாலாலாம் வறுத்துட்டு வெரைட்டி ரைஸ் செய்யும் போது அது ஒரு தனி ஃப்ளேவர், சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எள்ளு, இது எல்லாத்தையுமே லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் எண்ணெயில் வறுத்துக்கலாம். இது நீங்கள் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துட்டு பொடி பண்ணியும் செய்யலாம். இது நான் மொத்தமாக செஞ்ச பொடியை அப்படியே சாதத்தில் மிக்ஸ் பண்ணுறதுனால நான் எண்ணெய் சேர்த்து பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பொடியை எண்ணெய் சேர்க்காமல் நல்லா வெறும் கடாயில் வறுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு கூட காலையில் ஈஸியாக அந்த பொடியை போட்டு நம்ம சாதம் பண்ணலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ அரைக்கிறதுனால நான் எண்ணெய் ஊற்றியே செஞ்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக புளிப்புக்காக புளியும் வரமிளகாயும் கருவேப்பிலை தாராளமான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸில் கொஞ்சமாக புளிப்பு காரம் இருந்துச்சுன்னா தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்ல மிதமான தீயில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கருவேப்பிலை பொடி பண்ணி சாதம் பண்ணணுன்னா எண்ணெய் சேர்த்துட்டு செய்யலாம். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி எண்ணெயே சேர்க்காமல் இந்த பொடியை ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு வறுக்க கூட தேவையில்லை. அந்த பொடியை எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி கிளறிக்கிட்ட நம்ம பண்ணலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இது கருவேப்பிலைங்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே கருவேப்பிலை தெரிய தான் செய்யும். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்ல பொடியாக இதை நம்ம திரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்க்காமல் இந்த மாதிரி செஞ்சோன்னா இதை ஸ்டோர் பண்ணலாம். நான் எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால இதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கிட்டேன். இப்போ அதே கடாயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுந்தம்பருப்பு, அதை மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் எல்லாம் வேணுமோ அதை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு, முந்திரி அது மாதிரி சேர்த்தாலே வெரைட்டி ரைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் இருக்கிற முந்திரி அதனால் கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ்க்கு சாப்பிட்றதுக்கு அங்கங்கே அந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் கடிபடுறதுக்கு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துட்டு எல்லாத்தையுமே மிதமான தீயில் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடி உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். இதே பொடியை நீங்கள் சாதத்துக்கு இல்லாமல் இட்லிக்கு தொட்டு சாப்பிடணும் அப்படின்னா அந்த புளி மட்டும் சேர்க்காமல் அப்படியே ட்ரை ரோஸ்ட்டாக எண்ணெய் சேர்க்காமல் வறுத்து வச்சோன்னா நம்ம இட்லி, தோசை அந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் விட்டு. அதுவும் சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு பொடி தான், சாதத்தில் மிக்ஸ் பண்ணும்போது புளி சேர்த்துக்கலாம்.
இட்லி ஐட்டத்துக்கெலாம் சாப்பிட்றதுக்காக நம்ம வந்து புளி போடாமல் அதை வச்சுக்கலாம். இதையும் அதே மாதிரி தான் பிளேட்டில் போட்டு சாதத்தை ஆற வச்சா தான் நம்மளுக்கு அந்த உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ குக்கர்லேருந்து எடுத்து வெரைட்டி ரைஸுக்கு அந்த சாதத்தை அப்படியே வந்து கடாயில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு 5 நிமிஷமாவது கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெரைட்டி ரைஸ்க்கு வந்து போடும்போது அது மதியம் சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இல்லாமல் நல்ல உதிரி உதிரியாக இருக்கும். இந்த மாதிரி சாதத்தை அந்த கருவேப்பிலை பொடியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கெலாம் வந்து வெறும் அப்பளம் இருந்தாலே போதும். இல்லை ஏதாச்சும் துவையல் வச்சு சாப்பிட்லாம். மல்லி துவையல், எள்ளு துவையல், அது மாதிரி எல்லா துவையலுமே இந்த வெரைட்டி ரைஸ்க்குலாம் வந்து நல்லாயிருக்கும். 3வது வந்து குடமிளகா சாதம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரே ஒரு குடமிளகாயில் சென்டரில் இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு என்ன சைஸ்க்கு வேணுமோ அதை மாதிரி கட் பண்ணிக்கலாம். நீளமாகவோ இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம். இதுக்குமே அதே மாதிரி ஒரு பொடி ரெடி பண்ணி நம்ம அந்த வெரைட்டி ரைஸ் வந்து செய்ய போகிறோம். ஒரே ஸ்பூன்லேயே எல்லா பொருளையுமே நம்ம அளந்துக்கலாம். கொஞ்சமாக வந்து வர கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, நிலக்கடலை, உளுந்தம்பருப்பு, மிளகு, சீரகம், 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதே மாதிரி மிதமான தீயில் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி சாதம் செஞ்சால் போதும். நம்ம வெரைட்டி ரைஸுக்கெலாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொடி வந்து ரெடி பண்ணி அதை செய்யும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பொடியை வந்து நம்ம செஞ்சு வச்சா கூட அந்த ஃப்ளேவர் எல்லாம் போன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பொடி ரெடி பண்ணி டைம் இருக்கிறவங்க வந்து செய்யலாம். டைம் இல்லாதவங்க எண்ணெய் மட்டும் சேர்க்காம ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிவிட்டு தேவைப்படும் போது ரொம்ப சிம்பிளாக இந்த சாதம்லாம் வந்து நம்ம செஞ்சிடலாம். இந்த மாதிரி குழம்பு சாதம் அதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்தும் சாப்பிடலை அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக வெரைட்டி ரைஸ் வந்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து காலியாக தான் வரும். சீக்கிரமாகவும் நம்ம செஞ்ச மாதிரி இருக்கும். ஏதோ வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ண மாதிரி நம்மளுக்கு இருக்கும். நல்ல க்ரீனிஷாகவும் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சின்னதாக கட் பண்ண அந்த வெங்காயம், கருவேப்பிலை, அது மாதிரி தாளிக்கிறதுக்கானது எல்லாத்தையும் சேர்த்துட்டு குடமிளகாயும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த கேப்சிகம் வந்து உங்களுக்கு நீல வாக்கில் வேணும்னா அது மாதிரி கட் பண்ணிக்கலாம், இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இந்த குடமிளகாயை வேக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த காயே வந்து கொஞ்சம் தண்ணி காய் மாதிரி தான், கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் இந்த 2மே சேர்த்துட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிட்டோன்னா இதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். குடமிளகா வந்து ஈஸியாக நம்மளுக்கு வெந்துடும். இது வந்து ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு. இது ரொம்ப சட்டுன்னு இந்த மிளகா வந்து நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். இந்த மிளகா வெந்து ரெடியானால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த மசாலாவையும் இதில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த பொடி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு நான் செய்கிற எல்லா பொடியோட அளவையுமே வந்து நீங்கள் 2 பேர் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு போடுற மாதிரியான அளவு தான் செஞ்சுருப்பேன். உங்களுக்கு மொத்தமாக போடனாலும் சரி, இல்லை எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எண்ணெய் சேர்த்ததுனால நம்ம அது ரொம்ப நாள் வைக்க முடியாது. அந்த எண்ணெய் சிக்கோட ஸ்மெல் வரும். அதனால் நம்ம அப்போவே எண்ணெய் சேர்த்தா ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுற மாதிரி மொத்த பொடியுமே நம்ம சேர்த்துட்டு சாதம் செய்யும் போது நல்லது. இதுவும் பிளேட்டில் அரை வச்சு அந்த சாதத்தை அப்படியே சேர்த்துட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும் இல்லை, வறுத்து அரைச்ச அந்த பொடி தான். அதனால் அதில் வந்து ரொம்ப அந்த பச்சை ஸ்மெல்லாம் இருக்காது. சாதத்தை போட்டு ஒரு 2 செகண்ட் கிளறிட்டு லைட்டாக மேலே மல்லி இலையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி தூவி இறக்கணுன்னா சூப்பரான குடமிளகா சாதம் வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் ஒரு தடவை வந்து செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். 4வதாக முட்டை மிளகு சாதம். இதுவுமே ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையில் வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரியெல்லாம் வாங்குறதுக்கு ஃப்ரைட் ரைஸ்லாம் வீட்டில் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும் இந்த எக் சாதம். முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி தேவையான அளவு முட்டையை சேர்த்துக்கலாம். நான் 3 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டையை வந்து ரொம்ப பொடி மாஸ் மாதிரி பண்ணாமல் ஸ்க்ராம்பிள் எக் மாதிரி லைட்டாக அந்த எண்ணெயில் வந்து பரட்டி, முட்டை வந்து லைட்டாக வேகணும், ஆனால் பெரிய பெரிய பீஸ் இருக்கிற மாதிரி இதை நம்ம பரட்டிக்கலாம். இப்போ இதுக்கு காரத்துக்காக கொஞ்சமாக வந்து மிளகாத்தூளும், உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள், இந்த 3ஐயும் சேர்த்து இந்த முட்டையில் வந்து லைட்டாக பரட்டும் போது தான் இந்த முட்டையில் உப்பு, காரம் எல்லாமே வந்து இறங்கும். அதனால் இந்த முட்டையை வந்து பெரிய பெரிய பீசஸாக நம்ம ரெடி பண்ணும் போதே இதுலேயும் கொஞ்சம் காரத்துக்காக எல்லாமே சேர்த்து இப்போ இந்த முட்டையோட அந்த ஸ்க்ராம்பிள்ட் எக்கை வந்து நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ரொம்ப பொடி மாஸ் மாதிரி போட்டு வடைச்சட்டியில் போட்டு கிண்டணுன்னா அது வந்து சாதத்தில் அந்த முட்டை இருக்கிறதே தெரியாது. இந்த மாதிரி எண்ணெயில் லைட்டாக பேனில் லைட்டாக பரட்டி எடுக்கும்போது பெரிய பெரிய பீசஸாக இருக்கும். நம்மளுக்கு வந்து அது வெரைட்டி ரைஸ்க்கு பார்க்குறதுக்கும் சரி, சாப்பிட்றதுக்குமே முட்டை இருக்கிறதுமே நமக்கு தெரியும். இப்போ கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பெருஞ்சீரகம், வெங்காயம் வந்து நீளமாகவும் சரி இல்லை சின்ன சின்னதாகவோ எப்படினாலும் கட் பண்ணிக்கலாம். அதுவும் மிதமான தீயில் வச்சு கொஞ்சம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு 2ஐயும் தட்டி நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக மட்டும் வெங்காயம் சேர்த்ததும் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப சுருங்க வதங்கணும்னு இல்லை, வெங்காயம் தக்காளியும் வந்து ஓரளவு லைட்டாக வதங்கினா போதும்.
கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே வந்து இந்த மாதிரி பொடி ரெடி பண்ணி செய்யும்போது கொஞ்சமாக தான் உப்பு சேர்ப்பேன். நான் சாதத்தில் உப்பு சேர்த்ததுனால இதில் உப்போட அளவு வந்து கம்மியாக சேர்த்துருப்பேன். நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்க்கலைன்னா இந்த மாதிரி பொடியோ இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு தனியாக ஒன்று கடாயில் வதக்கும் போது நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி மிளகுத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, மிளகுத்தூள் இதெல்லாமே சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளியோட வதக்கணும். ஏற்கனவே நம்ம முட்டையிலையும் அதெல்லாமே சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தக்காளியெல்லாம் வதக்கும் போது அதிலையும் சேர்த்துக்கணும். இந்த முட்டை சாதம் மட்டும் நான் பாஸ்மதி ரைஸில் பண்ணுறேன், நார்மலான சாப்பாட்டு சாதத்தில் பண்ணலை. அதனால் பாஸ்மதி ரைஸ்னால் ஒரு 15 நிமிஷம் நார்மலான பாத்திரத்தில் போட்டு வேக வச்சாலே வெந்துடும். இப்போ அந்த சாதம் வந்து உதிரி உதிரியாக இருக்கும். அதையும் வெங்காயம் தக்காளி வதக்கினதோட சாதத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டை அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். கடைசி சேர்க்கும் போது தான் முட்டை வந்து அங்கங்கே தெரியும், சாதம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகும்போது முட்டையோட ஸ்மெல் இருக்குமானா இருக்காது. ஏன்னா நம்ம வந்து இதில் மிளகு வந்து முட்டையிலையும் சேர்த்துருக்கோம், அந்த சாதத்தில் செய்யும் போது சேர்த்துருக்கோம். அந்த எக்கோட ஸ்மெல்லே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்குமே பாஸ்மதி ரைஸ்னால் நல்ல அதோட ஃப்ளேவரில் இந்த ரைஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 5வதாக வந்து தேங்காய் பால் சாதம் ரொம்ப சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த சாதம் வெறும் வெங்காயம் தக்காளியோட மட்டுமே நீங்கள் செய்யலாம். ஆனால் நான் வந்து இதில் கொஞ்சமாக காய்கறியும் வந்து சேர்த்துருக்கேன். அப்போனா காய் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கேரட்டு, உருளைக்கிழங்கு அந்த மாதிரி காய் சேர்த்துருக்கேன். பச்சை பட்டாணி வந்து காஞ்ச பச்சை பட்டாணியை ஊற வச்சு சேர்த்துருக்கேன். இந்த கிளாஸில் தான் நான் அரிசி வந்து அளந்திருக்கேன். அதே கிளாஸ்லேயே நம்ம தண்ணி, தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம வந்து அரிசி எடுத்தோம் அப்படின்னா இந்த கிளாஸில் தேங்காய் பால் வந்து நான் 1க்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுவேன். அதனால் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் 2 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். கெட்டியான தேங்காய் பால் இல்லாமல் தண்ணி விட்டு 2ஆம் தேங்காய் பால் வரைக்கும் கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த சாதம் வந்து நம்ம குக்கரில் தான் வந்து செய்ய போகிறோம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு வாசனைக்கான அந்த பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு அதையும் வந்து எண்ணெயில் மிதமான தீயில் வதக்கிக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணின அந்த வெங்காயத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த சாதம் வந்து தேங்காய் பால் சாதம் மாதிரி நீங்கள் வந்து காயே சேர்க்காமல் பண்ணலாம். நான் இதே தேங்காய் பால் சாதத்தில் கொஞ்சம் காய் சேர்த்து கலர்ஃபுல்லாகவும் பண்ணியிருக்கேன். ஆனால் எந்த மசாலாவுமே நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல. வெறும் அந்த மஞ்சத்தூள், காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள் அது மாதிரி தான் வந்து சேர்க்க போகிறோம். அப்போ தான் வந்து தேங்காயோட அந்த ஃப்ளேவரில் வந்து இந்த சாதம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விழுதையும் வெங்காயம் வதங்கினதும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து வாசனைக்காக கருவேப்பிலை, புதினா இலை, மல்லி இலை அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான வாசனை இலையெல்லாம் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா சுருங்க வதக்கணும். தக்காளியுமே வந்து ரொம்ப சேர்க்கணுன்ட்டு இல்லை. ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வெங்காயம் வதங்கினதும் இதையும் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே கொஞ்சம் சுருங்க மிதமான தீயில் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பால் சாதம் வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணலாம், சீரக சம்பா ரைஸில் பண்ணலாம், இல்லை நார்மலான சாப்பாட்டு ரைஸில் பண்ணலாம். எதில் பண்ணாலுமே அந்த தேங்காயோட பால் ஃப்ளேவரில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கலாம். இதில் வந்து ஹெவியான மசாலா இல்லாமல் சாதம் சாப்பிடும் போது ரொம்ப மைல்டாக இருக்கும். அதனால் கூட வந்து நம்ம கொஞ்சம் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இந்த சாதம் இருக்கும். இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு, கேரட் அந்த மாதிரி காயையும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்லை நான் வந்து காஞ்ச பட்டாணியை நான் ஊற வச்சு தான் இதில் வந்து சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி காய் சேர்க்காமல் ப்ளைனாக செய்யலாம். இல்லை லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணும் போது வந்து காய் சேர்த்து பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதுவுமே போடலாம். இந்த காய் சேர்க்கறதுனால டேஸ்ட் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, காய் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே வந்து அந்த வெங்காய தக்காளியோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம மசாலா அதெல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா அது பிரியாணி ஃப்ளேவரில் அந்த மாதிரி ஆயிரும். தேங்காய் பால் சாதம் வந்து நல்ல ப்ளைனாக ஒயிட்டாக வெறும் மசாலா ஹெவியாக இல்லாமல் செய்யணும்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான், நம்ம மசாலா எதுவுமே சேர்க்காததுனால உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகாயை வேணால் இன்னும் கூட கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். நான் காரம் வந்து கம்மியாக தான் இதில் வந்து சேர்த்து இந்த தேங்காய் பால் சாதம் வந்து செய்கிறேன். எண்ணெயிலேயே அந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தோடையும் நம்ம சேர்த்த காய்கறி எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்து ஒரு எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மிதமான தீயிலே வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த தண்ணி, தேங்காய் பால் ரெண்டையுமே வந்து சேர்த்துக்கலாம். உங்களோட அரிசிக்கு எந்த அளவு தண்ணி சேர்க்கணுமோ அதை மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. சில அரிசிக்கு 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் ஊற்றினா போதும், சில அரிசிக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம எடுக்கிறத விட ஒரு பங்கு அரிசிக்கு எடுத்திங்கன்னா அப்படின்னா அதில் தேங்காய் பால் வந்து 2 மடங்கும், தண்ணி வந்து 1 மடங்கு மட்டும், நம்ம 1 பங்கு மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் பாலை சேர்த்துட்டு அப்படியே சாதத்தை ஊற வச்ச சாதத்தை தான் இதில் சேர்க்கணும். இந்த மாதிரி குக்கரில் செய்யும்போது சாதம் ஒரு 20 நிமிஷமாவது ஊறுனா தான் சாப்பிட்றதுக்கு வந்து நம்மளுக்கு உதிரி உதிரியாகவும் சரி நல்ல விதையாக இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் பாலை வந்து
அரிசியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு விசில் வந்து எந்த அளவுக்கு விடணுமோ அதை விட்டுக்கோங்க. ஒவ்வொரு குக்கரில் ஒவ்வொரு அரிசிக்கு ஒவ்வொரு மாதிரி விசில் விடுற மாதிரி இருக்கும். அந்த டைமிங் பார்த்து நீங்கள் வந்து விசில் விட்டு எடுத்துடணும். இந்த சாதமுமே வந்து ரொம்ப சீக்கிரமாக நம்ம வந்து செஞ்சிடலாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் தான். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் எல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய அரிசிக்கு இந்த மாதிரி குக்கரில் வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது நான் வந்து மிதமான தீயில் ஒரு 1/4 மணி நேரம் வச்சுட்டு அப்புறம் ஒரு ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி சாதம் ரெடி ஆயிடும். இந்த மாதிரி சாதம் வந்து மேலே இதெல்லாம் இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக நெய் விட்டு ரொம்ப நேரம் போட்டு வெரைட்டி ரைஸ்க்கு பண்ணுற ஒரு மிஸ்டேக், ரொம்ப நேரம் போட்டு கிண்டிகிட்டே இருந்தோன்னா அந்த சாதமே குழஞ்ச மாதிரி ஆயிடும். லைட்டாக அடியிலேருந்து ஒரு பெரட்டி எல்லாம் அந்த தேங்காய் பால் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். இதுக்கு சைடிஷ் கூட தேவையில்லை. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளான ஒரு தக்காளி சாதம் தான் வந்து பண்ண போகிறோம். இது வந்து சாதம் வடித்து வச்சுட்டு குழம்பு வைக்கிறதுக்கு காய் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த சாதம் வந்து ட்ரை பண்ணலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வாசனையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து மிதமான தீயில் வச்சே நம்ம பண்ணணும். வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து கொஞ்சம் ஒரு தொக்கு பதத்துக்கு நம்ம அந்த தக்காளி வெங்காயத்தை வந்து வதக்கணும். நம்ம சப்பாத்திக்கெல்லாம் ரெடி பண்ணுறக்கூடிய அந்த தக்காளி வெங்காய தொக்கு மாதிரி தான். அந்த அளவுக்கு இந்த தொக்கு வந்து ரெடியானதுக்கப்புறமா நம்ம சாதம் வடித்த சாதத்தை வந்து இதில் போட்டு செய்யலாம். நம்ம குழம்பு வைக்காமல் இல்லை காலையில் வச்ச சாதம் இருக்குது அதை வந்து மதியம் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இந்த தக்காளி சாதம் வந்து நம்ம செஞ்சிடலாம். சூடான சாதத்தில் பண்ணணும்னு இல்லை, ஏற்கனவே வடித்து ஆறின சாதத்தில் கூட இந்த வெரைட்டி ரைஸ் வந்து நம்ம செய்யலாம். இது மாதிரி தக்காளி தொக்கு ரெடி பண்ணினதும் சாதத்தை போட்டு கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கணும்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடும். இதுக்கெல்லாம் அப்பளம், மாம்பழம் இந்த மாதிரி சிம்பிளான சைடிஷ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.